ஹலோ மக்களே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூர்யானோட அப்கமிங் லைனப்ல இருக்கிற மூவி தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். அந்த படத்தோட பட்ஜெட் வந்து 120 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ், அப்புறம் ஓவர்சீஸ் ரைட்ஸ், அப்புறம் மற்ற ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து பட்ஜெட்டை ரிகவர் பண்ணிடுச்சா இல்லையா அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சூர்யானோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு படம் வந்து ஆகஸ்ட் 14 வெளியாக போகுது. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டா 120 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் எல்லாம் படம் வந்து ஓடிடி ரைட்ஸு, அப்புறம் ஓவர்சீஸ் ரைட்ஸ் அதெல்லாம் சேர்த்து பட்ஜெட் ரிகவர் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க, 83 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து 15 கோடிக்கு விற்றுருக்காங்க. அப்புறம் வந்து வேற மற்ற ரைட்ஸ்லாம் சேர்த்தோம்னா ஒரு 112 கோடி கிட்ட பட்ஜெட் ரிகவர் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 8 கோடி தான் இருக்கு. பட் படம் வந்து தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணோம். அதனாலே இப்போவே சொல்லப்போனால் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு முக்கால்வாசி ப்ராஃபிட் தான். 112 கோடி கிட்ட வந்து ரிகவர் பண்ணிடுச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகி என்ன ஒரு சம்பவம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு 300 கோடி எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம சூர்யானா கருப்புங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்துக்கு அப்புறம் வராரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.